அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் ஆஸ்திரேலியா செல்கின்றோம். அங்கே சிட்னி மாநகரத்துக்கு செல்கின்றோம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அகதி தஞ்சம் கோரியவர்களை இதுவரையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் அங்கே அகதி தஞ்சம் கோரி அங்கேயே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த எங்களுடைய உறவுகள் இதுவரையில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்காத நிலையில் அவர்களுடைய வருங்காலம் என்ன என்று தெரியாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை இருப்பதை அங்கே இருந்து தகவல்கள் வந்திருந்தது. இந்த நிலைமை மிகவும் ஒரு மோசமாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், குழந்தைகள் அங்கே படித்தவர்கள் அவர்களுடைய நிலை என்ன என்று தெரியாமல் இருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் இப்பொழுது சிட்னி செல்கின்றோம். அங்கே கல்யாணி இன்பகுமார் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். எவ்வாறு இது ஆரம்பித்தது, என்ன நிலைமை என்றதை அறிந்து கொள்ளப் போகிறோம். இதில் குறிப்பாக என்னவென்று சொன்னால், மெல்பர்னில் கடந்த 52 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிட்னியில் 35 நாட்களாக இந்த போராட்டம் 24 மணி நேரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக என்ன விதமான முடிவுகள் எடுக்கப் போகிறார்கள், அரசாங்கம் இது தொடர்பாக ஏதாவது தொடர்பு கொண்டு இது தொடர்பான விடயங்களை உரையாடுகிறார்களா என்ற விடயங்களை அறிந்து கொள்வோம். இங்கே முதலில் எங்களோடு கல்யாணி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். என்னன்னா, மெல்பர்ன்ல 52 நாள் நடைபெறதுக்கு காரணம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷன் மினிஸ்டர் அங்கதான் இருந்தவர். அப்ப அதால அங்க முதல் அந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கினது. பேர்ந்து அந்த போர்ட்போலியோ டோனி பர்க் மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்டது சிட்னியில. 35 நாளைக்கு முதல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதால நாங்க அவருடைய ஆபீஸுக்கு வெளியில இப்ப 35 நாளா 24 மணி நேரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணுமெண்டா, எங்களோட தமிழ் மக்களோ வேற ரெஃப்யூஜி கம்யூனிட்டில இருந்தோ 14 வருஷமா ஒரு முடிவும் எடுக்காமல், இல்லாட்டி அவையுடைய ரெஃப்யூஜி அப்ளிகேஷனை நிராகரித்து வச்சிருந்தவர் 14 வருஷமா. அவருக்கு ஒர்க் ரைட்ஸ் இல்ல, அவைக்கு மெடிக்கேர் இல்ல, சில பிள்ளைகளுக்கு இயர் 12 முடிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்டடி ரைட்ஸ் இல்ல. அந்த பிரச்சனைகள் இப்ப நிறைய 14 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. இப்ப 2.5 வருஷத்துக்கு முதல் லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் எங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணினது, அந்த சிஸ்டம் ஒரு பிழையான சிஸ்டம், நாங்கள் அதை மாத்துவோம் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து தான் வந்தவ கவர்மெண்ட்டுக்கு. ஆனா 2.5 வருஷம் ஆயிட்டு இன்னும் ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்ப இப்படி ஒரு நிரந்தர குடியுரிமை இல்லாம நிறைய கஷ்டப்படினோம் நிறைய பேர். அதாலதான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் இப்ப 35 நாளைக்கு முதல் இங்க தொடங்கினாங்க. வழக்கு தொடுக்கப்பட்டதா? அகதி தஞ்சம் கோரி தாயகத்தில் வாழ முடியாது, இங்கே வந்திருக்கின்றோம், நிரந்தரமாக நாங்கள் இங்கே வாழுவதுதான் ஒரே ஒரு வழி என்று இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றதா? நிறைய முறை இதுல இருக்கிற தமிழ் செல்வன் லெனின் ராஜோ நிறைய முறை வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை வென்று திருப்பி ஃபாஸ்ட் ட்ராக் என்ற ஒரு ப்ரோசஸுக்கு போவினோம். அந்த ஃபாஸ்ட் ட்ராக் ப்ரோசஸ் அவைக்கு இல்ல, அவை ரெஃப்யூஜி இல்லை என்று சொல்லுவினோம். திருப்பி அவைய கோர்ட்டுக்கு அனுப்புவேன். வழக்கை வென்றால் அது என்னென்று திருப்பி அவர்கள் அது ஃபாஸ்ட் ட்ராக்கு கொண்டு போக முடியும்? இவன் லெஜிஸ்லேஷன் அப்படித்தான். லெஜிஸ்லேஷன் அப்படியான ஒரு முறையா கொண்டு வந்திருக்கிறோம். 2014ல லிபரல் கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கும் போது அந்த லெஜிஸ்லேஷனை போட்டு அப்படியான ஒரு நிலைமையா கொண்டு வந்திருக்கணும். 2014ல ஃபாஸ்ட் ட்ராக் என்ற ஒரு ப்ரோசஸ கொண்டு வந்தவ. அப்ப அகதி என்று அப்ளிகேஷன் போடும் போது இவைக்கு இன்டர்வியூ கூட நடக்காது. பேப்பர் அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுக்கலாம். அத அந்த லெஜிஸ்லேஷன் படி அதை அவ அப்பீல் பண்ண கூட இயலாது. உடனே கோர்ட்டுக்கு தான் போகலாம். இது தொடர்பாக மனித உரிமைகள் சங்கங்கள் அல்லது மனித உரிமைகள் அமைப்புகளிடம் இது முறைப்பாடு செய்யப்பட்டதா? நிறைய முறைப்பாடு செய்யப்பட்டது. ஜெனீவால கூட ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக போய் இங்க இருந்த சிட்டிசன்ஸ் போய் கதைச்சிருக்கணும். ஆனா ஆஸ்திரேலியா அந்த சிக்னட்டரியா இருந்தா கூட அவை அதை ஃபாலோ பண்றது இல்லை.
சரி, இப்ப 35 நாட்களாக சிட்னி மாநகரத்தில் இந்த போராட்டம் 24 மணி தொடர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தினூடாக என்ன சாதிக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் என்ன சாதிக்கிறோம் என்றால், நீங்கள் ப்ராமிஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணினீங்களோ, இந்த ப்ரோசஸ் வந்து பிழையான ஒரு ஃப்ளாட் சிஸ்டம், பிழையான ப்ரோசஸ், நாங்கள் அதை மாற்றுவோம் என்று நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி இதை மாத்தி 14 வருஷமா இருந்த இந்த அகதிகளுக்கு பாத்வே டு பெர்மனன்சி கொடுக்க வேணும்ன்றதைத்தான் நாங்கள் இப்ப கேட்கிறோம். இது வந்து நாங்க தொடங்கும் போது இருக்கிற விட இப்ப கூட பப்ளிக் ஒப்பீனியன் எங்கட சைட்ல வந்திருக்குது. அதைத்தான் கேட்க வந்தேன். அங்கே இருக்கின்ற ஆஸ்திரேலிய மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள், அந்த நாட்டினுடைய மக்கள் எவ்வாறு இதை பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். 14 வருடங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் பிள்ளைகள் அங்கே படித்து கல்வி பட்டம் பெற்றார்கள் என்றால் அவர்கள் எங்கே செல்வது? அப்ப இது தொடர்பாக அந்த நாட்டு ஆஸ்திரேலிய மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? இப்ப ஆஸ்திரேலியனுடைய பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுடைய சைட்ல மாறிக்கொண்டு வருகின்றது. இவ்வளவு நாளும் நிறைய ஆஸ்திரேலியன் மக்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து அவைக்கு வெளியில தெரியவில்லை. இப்ப அவைக்கு தெரியுது. போன கிழமை 25 எம்பிஸ், இண்டிபெண்டன்ட் எம்பிஸும் கிரீன் கட்சி எம்பிஸும் மினிஸ்டருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டிருக்கணும், இவைக்கு நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சி கொடுக்க வேணுமெண்டு. அந்த பப்ளிக் ஒப்பீனியன் இப்ப நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் எங்களோட மீடியாவை பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஒப்பீனியன் எங்களுக்கு சாஞ்சு கொஞ்சம் மாறிக்கொண்டு இப்ப வருது. ஏண்டா இது ஒரு சரியான 14 வருஷம் இருக்கிறேன்னு சொன்னால் நீங்க இங்க இருக்கிறீர்கள், அப்ப நீ பார்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி. அப்ப அது எங்களுக்கு இப்ப சாதகமா இருக்குது. இப்ப 24 மணி நேரம் இந்த போராட்டம் நடத்தும் பொழுது ஆஸ்திரேலிய மக்கள் யாராவது உங்களுக்கு ஆதரவு வழங்குகிறார்களா இந்த போராட்டத்தின் பொழுது? நிறைய ஆஸ்திரேலிய மக்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். இது வந்து நான் இன்னும் ஒன்று குறிப்பிட வேணும், தனியா ஈழ தமிழர்கள் மட்டும் இங்கே 24 மணித்தியாலம் இல்லை, மற்ற ரெஃப்யூஜி கம்யூனிட்டிஸோட சேர்ந்து தான் நாங்கள் இந்த 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 பயணத்தை மேற்கொள்கின்றோம். ஈராக், ஈரான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாடுகளையும் சேர்ந்த ஆக்களும் இங்கே இருக்கின்றார்கள். மற்றது இங்க சுத்தி இருக்கிற பப்ளிக் வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்குது. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணி, ட்ரிங்க்ஸ், சாப்பாடு எல்லாம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த சப்போர்ட் சுத்தி வேற இருக்கு. இப்ப ஆமா, இப்ப முடிவு கொடுக்காமல் இருக்கின்ற அகதி தஞ்சம் கோரி இருப்பவர்கள் தமிழர்களை பொறுத்த மட்டில் சிட்னி மாநகரத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், மெல்பர்ன் மாநகரத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இந்த ஃபாஸ்ட் ட்ராக் மூலமாக தமிழர்களுக்குத்தான் கூட ரிஜெக்ட் வந்தது. 90% ரிஜெக்ட் ரேட் தமிழர்களுக்கு. நியூ சவுத் வேல்ஸ்ல 1183 பேர் ரிஜெக்ட் ஆகப்பட்டிருக்கின்றார்கள். நியூ சவுத் வேல்ஸ் மட்டும், அது சிட்னில. மெல்பர்ன்ல கிட்டத்தட்ட 1000 பேர். அப்ப நீங்கள் எல்லா நாடுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள், ஈழத்தமிழர்களுக்கு தான் கூட ரிஜெக்ட் அடிக்கப்பட்டிருக்கின்றது. அது வந்து இன்னும் ஒரு மெயின் ரீசன் வந்து ஆஸ்திரேலியாவுடைய கவர்மெண்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட ஒரு நல்ல உறவு வச்சிருக்குது. அப்ப அதனால எங்க அவ வந்து என்ன சொல்லினோம்னா, ஸ்ரீலங்கா ஒரு சேஃபான நாடு, நீங்க திருப்பி போகலாம் என்று சொல்றதால எங்களுக்கு தான் கூட ரிஜெக்ட் ரேட் இருக்கு. ஆனா அதுவும் இப்ப மாறிக்கொண்டு வருகிறது. 20 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் அங்கே. அப்படியான எண்ணிக்கை சொல்றது கொஞ்சம் கஷ்டம். பட் எங்களுக்கு இங்க இருக்கணும். இப்ப இயர் 12 முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைச்சு அவைக்கு படிக்க முடியாத நிலையில இருக்கிற. அதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். அதாவது அங்கே கல்வியை கற்று பல்கலைக்கழகம் செல்ல முடியாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் இப்படியான நிலைமைகளினால் அவர்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக போகின்றது இல்லையா? அப்ப இது தொடர்பாக இப்ப மேலதிகாரிகள், குறிப்பாக அமைச்சர்கள் யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசக்கூடியதாக இருந்ததா? அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்க. நாங்க சிவில் லிபர்டிஸ் அசோசியேஷன் உடையும் கழிச்சிருக்கிறோம். அவையும் ஒரு அறிக்கை விட்டு இருக்கின்றார்கள். இவருடைய சிவில் லிபர்டிஸை என்க்ரோச் பண்ணினோம் இந்த கவர்மெண்ட் என்றதுக்கும் அவை ஒரு மீடியா ரிலீஸ் ஒன்று போட்டிருக்கணும். சோ அவையும் உங்களுக்கு சாதகமா இருக்கின்றார்கள். என்றால் இங்க இயர் 12 மட்டும் படிச்சுட்டு அவைக்கு அங்கால வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைச்சு கூட அவைக்கு படிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதுவும் ஒரு யூரோப்பியன் ஒரு வெஸ்டர்ன் நாட்டுல ஒரு பிள்ளை வந்து படிக்க போறனண்டா படிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்குது என்று சொன்னால் அது மத்தாக்கள் அடிப்படை மனித உரிமை மீறல், அது அடிப்படை மனித உரிமை மீறல் இல்லையா? நன்றி அம்மா. நாங்கள் லெனின் ராஜ் அவர்களோடு உரையாடுவோம். அவரோடு உரையாடிவிட்டு நான் நிறைவாக உங்களிடம் வருகின்றேன். லெனின் ராஜ் வணக்கம். நீங்கள் இந்த சிட்னி மாநகரத்தில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் 24 மணி நேர போராட்டம், தொடர் போராட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கு எவ்வாறான நிலைமை, அந்த போராட்டத்தினூடாக
மக்கள் என்னத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று கூறுங்கள். அதற்கு முன்னதாக நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தாருங்கள். எனது பெயர் வந்து பெனடிக்ட் லெனின்ராஜ். நான் வந்து 2009ஆம் ஆண்டு எங்களோட நாட்டில் நடந்த இனப்படுகொலை என்ற ஒரு சாட்சியம் முதலாவது. ஓ, நான் அந்த இருந்து 2009 முள்ளிவாய்க்காலில் இருந்து தான் நாங்கள் வந்தாங்கள். அதை விட வந்து இலங்கை அரசாங்கத்தால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட ஒருவரும் கூட. ஆனால் இந்த நாட்டுல வந்து எனக்கான அகதி அந்தஸ்து கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று கூறினார்களா? நிராகரிக்கும் பொழுது என்ன காரணம் என்று கூறினார்களா? ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் தான் நாங்கள் வந்து மேலும் மேலும் எங்களை வந்து தெளிவா எங்களுடைய கேஸை கொடுக்கலாத நிலைமை தான் இருக்குது. இங்க இந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டத்தால வந்து நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத நிலைமை தான் இருக்குது. அப்ப அப்பீல் பண்ண முடியாது. இப்ப ஃபாஸ்ட் ட்ராக்கால் அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் அப்பீல் பண்ண முடியாது. வந்து அப்பீல் பண்ண முடியாது. திருப்ப கூடுதலாக அவையில் குறிப்பிட்ட அந்த பேச்சுக்கு மேல கூட நாங்கள் போயிடாது. நாங்கள் கொடுத்ததை வந்து இறங்கின உடனே கடலால வந்து நாங்கள் போட்டில் இறங்கின உடனே சொன்னதைத்தான் திருப்பவும் சொல்ல வேணும். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் எதையுமே சேர்க்க முடியாது. ஆனா என்னட்ட வந்து இப்ப என்ன பற்றி பொதுவா சொல்ல போனா என்னட்ட வந்து இலங்கை அரசாங்கத்தின் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட லெட்டர்ஸ் இருக்குது, IOM லெட்டர்ஸ் இருக்குது, ரெக்ரோஸ் லெட்டர் இருக்குது, UNHCR லெட்டர்ஸ் இருக்குது. நான் அகதின்றது எங்கட நாட்டுல வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்றது உறுதிப்படுத்தின லெட்டர் இருந்தோம். நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயில்லாத அளவுக்கு 13 வருடமாக மேலும் மேலும் என்ன வந்து நிராகரித்து கொண்டுதான் இருக்குது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு விசாவை தருது, பிரிட்ஜிங் விசான்னு சொல்லி ஒரு விசாவை தருது. அதுல நாங்க ஒர்க் பண்ண வேணும், டேக்ஸ் கட்ட வேணும், மெடிக்கேருக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஆனா மெடிக்கேர் கார்டு எங்கள்கிட்ட இல்ல. டேக்ஸ் வந்து நாங்கள் எவ்ரி இயர் பே பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா பெர்மனன்ட் மட்டும் எங்களுக்கு இருக்காது. பிரிட்ஜிங் விசாவில் இருக்கிறீர்கள் என்றால் இப்ப உங்களுக்கு ஒரு வருத்தம் என்று சொன்னால் மருத்துவரை பார்க்க முடியும். எங்களுடைய சொந்த பணத்தில் தான் நாங்கள் போய் பார்க்க வேணும் எங்களுக்கு. ஆனா நாங்க இயருக்கு இயர் வந்து எங்களை டேக்ஸ் பே பண்ணும்போது மருத்துவ செலவுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து நாங்கள் அது புரியும்பா கட்டுறோம். ஆனா எனக்கு 12 வருடமா மெடிக்கேர் கார்டு இல்லை. 12 வருடத்தை தாண்டிட்டு மெடிக்கேர் கார்டு இல்லாம மெடிக்கேர் கார்டு இல்லாம இந்த நாட்டுல இருக்குதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. அந்த நேரம் உங்கள்கிட்ட பண வசதிகள் இருக்க வேணும். அதை விட என்ன செய்யுதுன்னா கவர்மெண்ட் 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் விசாவை நாங்கள் அப்ளை பண்ணி எடுக்கலாம். அந்த அப்ளை பண்ணி எடுக்கிறதுல 1 மாசம் இடைவெளி எங்களுக்கு அதுல வரும். அந்த டைம் நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ எங்கள்கிட்ட காசுன்றது வந்து இருக்காது. ஆனா அந்த காசை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதவி, தெரிஞ்சவர்களோட உதவியோட தான் நாங்கள் மருத்துவரை நாட வேண்டிய நிலைமை இருக்கிறது. நீங்கள் என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்கள்? இப்ப நீங்கள் 35 நாட்களாக நாங்கள் எங்களை மாதிரி இப்ப நான் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி 10,000 பேர் இருக்கிறோம். மொத்தம் 30,000 பேர் இந்த நாட்டில் இருந்து நாங்கள் அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டார்கள். அதுல 20,000 பேருக்கு வந்து அரசாங்கம் வந்து இப்ப இந்த லேபர் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. இன்னும் 10,000 பேர் தான் இருக்கிறோம். அதுல எங்கள மொழி பேசுற எங்களோட தமிழீழத்தை சார்ந்த ஆக்கள் வந்து கிட்டத்தட்ட 2,000 பேருக்கு கிட்ட இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் சேம் சிச்சுவேஷன். நான் வந்து ஸ்ரீலங்காவில இருந்து வரைக்குள்ள இந்த பிள்ளைகள் 3 மாசம் இன்றைக்கு 13 வயசை தாண்டிய ஒரு பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க. ஆனா நான் பார்க்கவில்லை, தொட்டதில்லை, பேசினதில்லை. சில பசி எடுத்தா சாப்பாடு பசி எடுத்தா சாப்பிடலாம். ஆனா பிள்ளைகளை பார்க்கணும்ன்ற அந்த தேவை உணர்ச்சி வரும்போது அதை நாங்கள் செய்ய முடியாது. இந்த நாட்டில் வருடம் கழிந்தும் நாட்டுக்கு போகாம இருக்கிறது இல்ல, 13 வருடம் கழிந்தும் நாட்டுக்கு போகாம இருக்கிறதுக்குரிய ஒரே ஒரு காரணம் எங்களுக்கு நாட்டுல உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதுன்ற ஒரே ஒரு நிலைமை தான். பிள்ளைகளோடு தொடர்பு கொள்கிறீர்களா? பிள்ளைகள் என்ன கூறுவார்கள்? பிள்ளைகளுக்கு எங்களோட லைஃப் வந்து இப்படி முடிகிற காலம் 14 வருஷம்ன்றது ஒரு நாங்கள் வாழ்ற காலத்துல அரைவாசி இழந்துட்டோம். ஆனா பிள்ளைகளுக்காகத்தான் இந்த விசாவை நாங்கள் எடுத்தா பிள்ளைகளோட வாழ்வாவது மாறும்ன்ற ஒரு இதுலதான் நாங்கள் இவ்வளவு காலம் தொடர்ந்து இருக்கிறோம். அப்படியே நில்லுங்கள் லெனின்ராஜ். நான் தமிழ்ச்செல்வனோடு உரையாடி விட்டு மீண்டும் உங்களிடம் வருகின்றேன். தமிழ்ச்செல்வன், நீங்கள் அகதி தஞ்சம் கோரி நீங்கள் எப்பொழுது ஆஸ்திரேலியாவுக்கு வந்தீர்கள்? நான் வந்து 2012ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு என்னுடைய 15வது வயசுல வந்து நான் தனியாக தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் ஸோ என்னோட ஃபேமிலி பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க. ஸோ என்னோட 15வது வயசுல ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நான் டிடென்ஷன் கேம்ப்ல இருந்து வெளியில விட்டு என்னோட படிப்பை வந்து ஹை ஸ்கூல் மட்டும் முடிச்சுட்டு என்னோட 17வது வயசுல வந்து ஹை ஸ்கூலுக்கு மேலே படிக்கலாம் போயிட்டேன். ஸோ எனக்கு ப்ரீச்சிங் விசா இருந்ததால எனக்கு வந்து அந்த ப்ரீச்சிங் விசாவில் படிக்கிறதுக்குரிய ரைட்ஸ் வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதனால என்னோட ஃபைனல் எக்ஸாம் கூட எழுதி இல்லாமல் அந்த எக்ஸாம் டைமில் தான் வந்து எனக்கு விசா நிப்பாட்டினதால இந்த எக்ஸாமையே ஃபுல்லாக ட்ராப் பண்ணி போட்டு நான் வந்து அந்த ஸ்கூல் லைஃப்பை விட்டே வெளியில் வந்துட்டேன். என்னோட ஃபியூச்சர்ன்ற கட்டத்தை விட்டே வெளியில் வந்து அப்படியே ஸ்டக்கான நிலைமையில நிற்கிறேன். வந்து சாட்சியங்கள், நீங்கள் கூறிய விடயங்கள் சட்டத்தரணி மூலம் ஆமாம். எனக்கு வந்து பார்க்க போனால் நான் வந்து இமிக்ரேஷன் மற்ற அவங்களே தான் அந்த கோர்ட்ஸுக்கு போட்டு கோர்ட்ஸில் வந்து வின் பண்ணி திருப்பி அவங்க இமிக்ரேஷன் டெண்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து இமிக்ரேஷன் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாதாம் அந்த கோர்ட்ஸை.
திருப்பியும் அவங்க ரிஜெக்ட் பண்ணி திருப்பியும் எங்களுக்கு கோர்ட்ஸுக்கு போத்தான் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் கோர்ட்ஸுக்கு போய்க்க நாங்கள் அதுக்குரிய பணத்தையும் செலுத்தணும். பார்க்க போனால் 10,000 $12,000 சொல்லி நாங்கள் லோயர்ஸ் வச்சு போட்டாலும் அவங்க வின் பண்ணினாலும் ஆனால் இமிகிரேஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே அகதி அந்தஸ்தை வந்து நிராகரிக்கிறாங்க. வந்து அந்த ஃபாஸ்ட் ட்ராக் சிஸ்டம் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் அவங்க எங்களை அந்த அகதி அந்த அந்தஸ்தை வந்து நிராகரிக்கிறாங்க. வந்து தமிழ்ச்செல்வன், உங்களுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் வயது 25, 26? இப்போ வந்து எனக்கு 27 வயசு. 27 வயதில் என்ன செய்வது, எங்கே போவது, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய குரலிலிருந்து பார்க்கக்கூடிய, உங்களுடைய முகபாவனையிலிருந்து அறியக்கூடிய என்ன செய்ய போகிறீர்கள்? எங்களுக்கு வாழ்வோ சாவோன்றது வந்து நம்ம எங்களுக்கு இங்கே தான். என்னோட 15 வருஷம் அங்கே இருந்தாலும் இப்போ இங்கே வந்து 13 வருஷமா நினைக்கிறேன். அரவாசி லைஃப் வந்து அங்கே அரவாசி லைஃப் இங்கே இருக்கிறோம் வந்து. அதனால எங்களுக்கு இப்போ இலங்கையில் வந்து நடக்கிற இனப்படுகொலையால் வந்து நம்ம திரும்பி போயிடலாம். எந்த கட்டத்திலையும் ஈழத்தமிழ் வந்து திரும்பி போயிடாத கட்டம் ஒன்று இருக்குது. அதால் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து இன்னொரு நடந்தாலும் எங்களுக்கு இங்கே தான் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கணும். ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் 24 இங்கே வந்து ஒரு கடைசி கட்டமாக வந்து இவங்க இந்த அரசாங்கத்தை வந்து கோரி இருக்கிறோம். எங்களுக்கான ஒரு நிரந்தர குடியுரிமையை வந்து எல்லாருக்கும் தர சொல்லி வந்து. சர்வதேச அமைப்புகள் யாராவது உங்களை வந்து தொடர்பு கொண்டார்களா? இப்போ 35 நாட்கள் இந்த போராட்டம் 24 மணி நேரம் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் யாராவது சர்வதேச ஊடகங்கள் யாராவது? சர்வதேச ஊடகங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஊடகங்கள், தமிழ் ஊடகங்களோ இல்லாட்ட மற்ற ரேடியோஸ் அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, எங்களை பிரச்சனையை கேட்டாங்க. அதோட வந்து நாங்கள் 1 வருஷம் இல்லை 12 வருஷமா நடக்கிறதால எல்லா சர்வதேசத்துக்கும் தெரியும் இந்த பிரச்சனை வந்து. ஸோ இப்போத்தான் வந்து நம்ம கடைசி கட்டமாக 24 மணித்தியாலமா இந்த இடத்துல இருந்து இனி வந்து இப்போ வந்து எல்லா நாடுகள் எல்லாத்துக்கும் தெரியும் எங்களை பிரச்சனை ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குன்னு தெரியும். தமிழ்ச்செல்வன், நீங்கள் கூறினீர்கள் நீங்கள் தனியே வந்தீர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு என்று கூறினீர்கள். உங்களுடைய குடும்பத்தினர் அம்மா அப்பா அவர்கள் எல்லாம் அங்கே? அம்மா அப்பா எல்லாம் வந்து நான் வரும்போது அவங்க ஒரு இளமையாக தானாங்க. இப்போ வந்து அவங்க வயது முதிர்ந்து அவங்களும் வந்து இப்போ 60-65 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறாங்க. வந்து அவர்களோட தொடர்பில் இருக்கிற மற்ற சகோதரங்கள் வந்து ஸ்ரீலங்கா இருந்தாங்க. ஆனா இப்ப அங்க நடக்கிற பிரச்சனையால் அங்க நடக்கிற அரசாங்கத்தின் என்ன சொல்றது அரசாங்கத்தின் கட்டவிழ்த்து விடப்பட்ட தமிழருக்கு எதிரான கட்டவிழ்த்துப்பட்ட பிரச்சனைகளால அவங்களும் வந்து வேற பிற நாடுகளுக்கு அகதியை தஞ்சம் கோரி சென்று விட்டார்கள். இப்பொழுது வந்து இலங்கையில இல்ல. அங்கு அந்த நாட்டு சிங்களவர்களே இருக்க முடியாது என்று போகிறார்கள். அப்ப நினைத்து பாருங்கள் தமிழ் மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று. அதற்கு கூறுகிறார்கள், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இராணுவத்தினருடைய தொகை, இலங்கையினுடைய 87 விதமான படை அணிகள் வடக்கு கிழக்கில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு திறந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்ற விதத்தில் தான் அங்கிருந்து வருகின்ற தகவல்களை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த ஒரு 4 பேர் கூடி சந்தோஷமாக உரையாட முடியாத நிலைமை, உடனடியாக புலனாய்வாளர்கள் வந்து விடுவார்கள் என்று கூட அங்கிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நன்றி தமிழ்ச்செல்வன். கல்யாணி அம்மா, உங்களோட நன்றி, இவ்வளவு நேரம் விளையாடியதற்காக நன்றி. இப்ப நீங்கள் இந்த ஹைஸ்கூல் போன பிள்ளைகள் அவர்களுடைய நிலைமை என்னவாக மாறப்போகிறது? ஹைஸ்கூலால போன பிள்ளைகளுக்கு வந்து இவ ஒரு ஹைஸ்கூலுக்கு போனவ HSC இயர் 12 முடிச்சவ சௌரியா. அவக்கு வந்து சைக்காலஜிக்கு வந்து கிடைச்சது யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு. 3 வீக்ஸ் யூனிவர்சிட்டிக்கு போய் அவனோட விசா மாறினதால அவளால சைக்காலஜி படிக்க முடியாத ஒரு நிலைமை உருவானது. மற்றது எனக்கு விளங்குது, வெளிநாடுகள்ல இருக்கிற ஊடகங்களோ வெளிநாடுல இருக்கிற ஆட்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆஸ்திரேலியால இப்படி ஒரு லா இருக்கா, இப்படி நடக்குதான்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த மினிஸ்டர் ஆஃப் இமிகிரேஷனுக்கு வந்து இங்க சொல்றவ he has god like powers. கடவுளுக்கு ஏத்த பவர்ஸ் ஒரு ஆளுண்ட வாழ்க்கைய நியமிக்கிறதுக்கு அவருக்கு இருக்கு. அவர் நிறைய பேருக்கு சைன் பண்ணி கொடுத்திருக்கிறார். சோ செய்யலாம், செய்யற இல்ல. அது என்னன்னா அகதிகளை வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமா பாவிக்கணும். எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இது தொடர்பாக என்ன கூறுகிறார்? வளமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தான் குரல் கொடுப்பார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால லிபரல் கவர்மெண்ட் சொல்றது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட். அவ தான் முந்தி வந்து பவர்ல இருந்தவ. இப்ப இருக்கிறது வந்து லேபர் கவர்மெண்ட். அவ வந்து உண்மையா ஒர்க்கிங் கிளாஸ் ஆக்களுக்கு ஏதிகளுக்கு எல்லாம் கொஞ்சம் உதவும் மனப்பான்மை இருக்கிற ஆக்கள் தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஆனா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது என்றால் ஆஸ்திரேலியால வந்து ஏதிலே ஒரு ஃபுட்பால் மாதிரி பாவிக்கிறது. இவைக்கு
வீடு தட்டுப்பாடு இருந்தால் அது அகதிகள் வந்ததால தான் வீட்டுக்கு தட்டுப்பாடு இருக்கு. வேலை வாய்ப்புகள் பிரச்சாரம் செய்வார்கள் இல்லையா? போய் பிரச்சாரம் செய்யறது அதால தான் அந்த பிரச்சனைகள் கூட இருக்கு. ஆனால் கிரீன் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்குது, அவையெல்லாம் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இப்ப கதைக்கிறார்கள். நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறோம் இப்ப. ஒரு கட்சியும் சாராதாக்கள் அவைண்ட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு நிறைய வருது. மினிஸ்டர் லெஜிஸ்லேஷன் எல்லாம் இருக்கு, அவருக்கு சைன் பண்ணி வைக்கி பெர்மனன்ட் ரெசிடென்சி ஒன்றுமே அவர் பாஸ் பண்ண தேவையில்லை. பார்லிமெண்ட்ல புது லெஜிஸ்லேஷனோ புது லோவோ ஒன்றுமே பாஸ் பண்ண தேவையில்லை, அவர் சைன் பண்ணலாம். அவர் அது செய்தும் இருக்கின்றார். முதல் சில குடும்பங்களுக்கு செய்திருக்கின்றார். அவர் அதைத்தான் செய்ய வேணும். அதைத்தான் நாங்கள் இப்ப கேட்டு இங்க 24 மணித்தியாலம் இந்த போராட்டத்தை கொண்டு போகின்றோம். ஆமா, நான் சௌரியாவோட ஒரு முறை நாங்கள் பேசலாமா? வணக்கம் அம்மா, உங்களை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுடைய வயது, சிறிய வயது. கல்யாணி அவர்கள் கூறும்பொழுது பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு நீங்கள் தயாரிந்தீங்க. எத்தனை வயசில் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்தீர்கள்? நான் ஆஸ்திரேலியாவுக்கு வரைக்கும் எனக்கு 7 வயசு. 7 வயசு. நீங்கள் அங்கேதான் படித்தீர்கள். அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த பண்பாடு, அவற்றுக்குள் நீங்கள் நிலைமையில் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் பல்கலைக்கழகம் போகவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகிறது? In general, education stabilizes a person's future, especially in Australia. Without me having a permanent residency already darkens my future. I can't see forth about what's going to happen to me in 10 years. And the government restricting me from continuing my education makes me feel like I don't have another way to look forward to what's going to happen to me. Yeah. So surely if you have got into university, your teachers probably would have known about this. What are their views? They can't do anything. They understand the situation. They do want to help me, but they also can't go tell the university or go tell the government that she's a good student. You can't stop her from studying. Yeah. Because that will also not affect me. It would also affect their career and their life. So they can't just. I get it. They can't really do anything. However, they can give you some kind of a supportive letter to or escalate this matter to say, higher hierarchy, to say that, obviously, this is going to, completely destroy your future. People talk about human rights. This is so unfair for a young person to be able to have a good future. It's very, very unfair. So what does the future hold for you? What is your... About what you said before, I did go and speak to the university about giving me a letter that I can provide to the government. But they said that they can't say, you have to give her permanent residency or you have to allow her to continue her studies. All they could do is they can show the government that I've been studying here from giving me a start date and end date and say that I was doing this course at this university to aim for Bachelor of Psychology, and they can't give me anything more as per policies. But once I stopped studying, I kind of started to withdraw myself from society. I didn't talk to anyone. It felt like I didn't belong. I'm sorry. Because it's okay. I'm sorry. I was allowed to study primary school. I was allowed to study my secondary. But then when I start my university, you just stop me from studying that. And it's not fair. It's not something that I should go through when I think this place is my home. Absolutely. The Western world, they talk about no child should be going through this kind of thing. But here you are, we can see you exactly what you're going through. By taking part in this 24-hour sit-down protest, what do you think that you can achieve? Even if I understand the pathway to permanent residency could be hard, especially for 10,000 refugees. But if they can start by letting us study, start by giving us work rights and Medicare, that would show us, okay, they're trying to
they're trying to support us by doing something. It's a good start. It would make us see our future a bit better. It would make our life more stable. Because I'm here, I just go home, come back in the morning for the protest. I don't do anything else now. I'm supposed to be in university. I'm really sorry, and I feel for you. And this is so unfair, especially this so-called the developed country. They're providing everything for the developing country that you. I mean, obviously, you know, your parents and yourself came from a country where there's a continuous genocidal act taking place, and clearly that's why people wants to leave. And as I alluded earlier on, that even the Sinhalese people are leaving. So surely this should be a strong case for you to be able to stay there and have a decent life. You know, you're not talking about providing me with everything. I can just sit down at home and do nothing. And you're clearly, from your views, that you have an aspiration to do well. You want to be able to contribute to the country. And you know, such a people like that, and they shouldn't be denying this the rights. I feel for you, Amma. I'm really sorry, and I hope that for our people's sake, especially the younger ones, that who wants to do well and progress in their life, you know, I hope that they will give you the opportunity to do it. And I am really hopeful that the protest will catch the eye, especially the Australian people. And obviously, they're not a bad people. You know, they can make things different. So thank you so much for talking to me. And all the best, and I hope to talk to you soon with a good news, hopefully. So thank you for taking time. கல்யாணமா நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வர போன்றோம். நிறைவாக நீங்கள் கூறுங்கள், இந்த போராட்டத்தினூடாக எவ்வளவு காலம் இந்த போராட்டத்தை நீங்கள் தொடர போகிறீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த போராட்டம் வந்து பெர்மனன்ட் பாத்வே டு பெர்மனன்சி தரும் என்று கவர்மெண்ட் வாக்கு அளிக்கும் மட்டும் இது தொடரும். ஏன்னா நாங்க நிறைய போராட்டங்கள் இப்ப இந்த 14 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமான போராட்டங்களா தான் இருந்தது. இது வந்து இப்ப 24 மணித்தியாலமான போராட்டம். இது வந்து தனியா சிட்னில மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் இப்ப 24 மணித்தியால போராட்டங்கள் தொடங்கி இருக்கின்றது. மெல்பர்ன், சிட்னி, பெர்த், அடிலேட், பிரிஸ்பன் எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. அப்ப இது ஒரு கண்டினியூஸா நடக்க போற ஒரு போராட்டம். இது நிறுத்துற யோசனை இல்லை எங்களுக்கு. நாங்க கேட்கும் அந்த பாத்வே டு பெர்மனன்சி கிடைக்க மட்டும் நாங்கள் நிறுத்த போவதில்லை. இன்னும் ஒன்று எனக்கு சொல்ல விரும்புகின்றேன். மினிஸ்டருக்கு நாங்கள் லெட்டர் போடுறவ எல்லாருமே தாங்களுக்கு படிக்கிற உரிமையை தாங்கோன்னு சொல்லி போட்டிருக்கிறோம் லெட்டர். எங்களுக்கு விசா வந்து கிராண்ட் பண்ணுங்கோன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கிறோம். இதுல இருக்கிற சில ஆட்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லெட்டருக்கு இன்னுமே பதில் வரவில்லை. அப்ப இது வந்து ஒரு கடைசி கட்ட போராட்டம். இதுதான் எங்களுக்கு வேற வழி இல்லாமல் இது தொடங்கின ஒரு போராட்டம். இதுல இருக்கின்றவர்கள் எல்லாருமே வேலைக்கு போறவர்கள், தாங்களாக தொழில் செய்கிறவர்கள். அதுல நிப்பாட்டிட்டு இதுல வந்து நிக்கிறார்கள் என்றால் இதுதான் கடைசி கட்டம். நிறைவாக எங்களுடைய தமிழ் மக்கள் அங்கே நிறைய பேர் வாழுகிறார்கள். அவர்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கிறது? நிறைய பேருடைய ஆதரவு இருக்கின்றது. எங்களுக்கு சாப்பாடு அளிக்கிறார்கள், வந்தங்களோட இருக்கின்றார்கள். அவர்கள் சிட்டிசனாகவும் இருக்கலாம், பிஆர் ஹோல்டராகவும் இருக்கலாம். அவர்கள் எங்களோட வந்து பங்களிக்கின்றார்கள், எங்களோட வந்து இரவு படுக்கிறார்கள். எங்களுக்கு தண்ணீர் தொடக்கம் டீ எல்லாமே எங்களுக்கு கொடுக்கின்றார்கள். நாங்கள் வந்து ஒருவருடைய பணம் வாங்குறதில்லை. எங்களுக்கு பங்களிப்பு செய்ய விரும்பமென்றால் எங்களுக்கு நீங்கள் சாப்பாடோ ஏதோ உங்களுக்கு பங்களிக்கலாம். இல்லாட்டி எங்களோட வந்து 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலம் இருந்துட்டு போங்கோ என்றதான் கேட்கிறோம். நன்றி கல்யாணம்மா. நீங்கள் இந்த ஏதிலிகள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் இரவு பகலாக அயராது உழைக்கிறீர்கள் என்பதை நான் உங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அறிந்து கொள்ளுகின்றேன். நீங்கள் அங்கே அந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிறீர்கள். உங்களை மட்டும் அகதி தஞ்சம் கோரியிருப்பவர்களுடைய நிலைமையை சீராக்க வேண்டும் என்றதற்காக நீங்கள் அயராது உழைப்பதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, எங்களுடைய உறவுகளுடைய நிலைமையில் ஒரு நிலை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் குறிப்பாக சௌரி அவர்களோடு உரையாடும் பொழுது மிகவும் கடினமாக இருந்தது. என்றால் அந்த பிள்ளை வருங்காலத்தில் இவ்வளத்தை சாதிக்கலாம் என்று ஒரு ஏக்கத்தோடு இருப்பவர்கள், இதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எங்கே இவரிடம் மனிதாபிமானம் இருக்கின்றது என்று எனக்கு புரிய முடியவில்லை.
ஒரு 60-70 வயது வந்தவர்கள் வரும்பொழுது அது நீங்கள் வேறு கேள்விகளை கேட்கலாம். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு அந்த நாட்டில் இருக்க முடியாது என்றுதான் வெளியில் வந்தார்கள். வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிக்காமல் ஒரு அரசாங்கத்தினுடைய உதவியில் தங்கி இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கூறலாம், என்னென்று நீங்கள் தங்கிக் கொண்டே இருக்க முடியும், வேலை செய்யவில்லை, படிக்கவில்லை. ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற அந்த மன உறுதியோடு அந்த குழந்தையினுடைய குரலை கேட்கும் பொழுது மிகவும் கடினமாக இருந்தது. நன்றியம்மா. இந்த போராட்டம் வெற்றி தர வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு, நான் முடிந்தால் மீண்டும் இன்னும் ஒரு சில வாரங்களில் தொடர்பு கொண்டு என்ன நிலைமை என்றதை அறிந்து இன்று இதுவரை நேரமும் இணைந்திருந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றியம்மா, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் லெனின் ராஜ், தமிழ்ச்செல்வன் மற்றும் சௌரியா, உங்கள் அனைவருக்கும் உயிரோடை தமிழ் IELC தமிழ் உறவுகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.